بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حديث قدسيகள். عن أبي هريرة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم تحاجت الجنة والنار فقالت النار أوثرت بالمتكبرين والمتجبرين، وقالت الجنة ما لي لا يدخلني إلا ضعفاء الناس وسقطوهم. قال الله تبارك وتعالى للجنة أنت رحمتي ارحم بك من أشاء من عبادي، وقال للنار إنما أنت عذابي أعذب بك من أشاء من عبادي، ولكل واحدة منهما ملؤها، فأما النار فلا تمتلئ حتى يضع رجله فتقول قط قط، فهنالك تمتلئ ويزبى بعضها إلى بعض، ولا يظلم الله عز وجل من خلقه أحدا. وأما الجنة فإن الله عز وجل ينشئ لها خلقا. رواه مسلم وكذلك البخاري والترمذي. 39ஆம் ஹதீஸ் குதிசி, சொர்க்கம் நரகம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சொர்க்கமும் நரகமும் ஒரு விஷயத்தில் வாதித்து கொண்டன. நரகம் சொன்னது, என்னிடமே அடக்குமுறையாளர்களும் ஆணவம் உள்ளவர்களும் உள்ளனர். சொர்க்கம் சொல்லியது, என்னிடமே மக்களில் நலிந்தவர்களும் எளியவர்களும் உள்ளனர். அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் பின்வருமாறு தீர்ப்பு வழங்கினான். சொர்க்கமே, நீ எனது கருணையின் வடிவமான சொர்க்கமாகும். உன் மூலமாக நான் விரும்பியவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறேன். நரகமே, நீ எனது தண்டனையின் வடிவமாகும். உன் மூலமாகவே நான் விரும்பியவர்களுக்கு தண்டனை விதிக்கின்றேன். உங்கள் இருவரையும் நிரப்புவது எனது கடமையாகும். ஆதார நூட்கள் முஸ்லிம், புகாரி மற்றும் அஹ்மத்.